என் பெயர் பவித்ரன். அரியலூர் மாவட்டம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் இன்ஜினியரிங் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் குழுவில் உள்ள மாணவர் பெயர் லக்ஷன் 7ஆம் வகுப்பு, விக்னேஷ் 6ஆம் வகுப்பு. நாங்கள் எடுத்துக்கொண்ட பகுதி வாகனங்கள் சாலையை கடக்கும்போது ஏற்படும் விபத்துகளை தடுத்தல். வனவிலங்குகள் தங்களது உணவு, குடிநீர் மற்றும் இருப்பிட மாற்றத்திற்கு நம்மால் உருவாக்கப்பட்ட சாலையை கடக்கும்போது ஏற்படும் விபத்துகளை தடுக்கவே நாங்கள் இக்கருவியை வடிவமைத்தோம். இக்கருவியில் பொருத்தப்பட்டுள்ள சென்சார் அறிவியல் வனவிலங்குகள் வரும்போது வாகன தடுப்பான்கள் கீழே இறங்கும். அதே நேரத்தில் சிவப்பு நிற ஒளியும் வெளியிடும். இதை உணர்ந்து வாகன ஓட்டிகள் வாகனத்தை நிறுத்திவிடுவார்கள். இதனால் வனவிலங்கு உயிரிழப்பை நம்மால் தடுக்கப்படுகிறது. இதை பற்றி மேலும் லக்ஷன் கூறுவார். அரியலூர் மாவட்டம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் இன்ஜினியரிங் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். மேலும் தூரத்தில் வருபவர்களை எச்சரிக்கும் விதமாக இயற்கை கோபுரத்தில் சிகப்பு நிற விளக்குகளை அமைத்துள்ளோம். வனவிலங்குகள் சாலை பகுதியில் நிலநர பலகைகளை வைத்து வாகன ஓட்டிக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம். இவ்வாறு வாகன தடுப்பான்கள் மூலம் வாகனங்களை தடுத்து வனவிலங்குகள் சாலைகளை கடக்க இயலும். வனவிலங்குகள் சாலைகளை கடக்காத பொழுது வாகன தடுப்பான்களில் பச்சை நிற ஒளி ஒளிருமாறு வடிவமைக்கின்றோம். இதை பற்றி மேலும் நியூஸ் கூறுவோம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். வாகனங்கள் இயக்குவதை நிறுத்தவும் என்ற எச்சரிக்கையை ஒலிப்பான்கள் மூலம் எடுத்துச் செல்லும் கருவியை தொடர்ந்து நிறுத்துள்ளோம். இக்கருவிக்கு தேவையான மின்சாரத்தை சோலார் மூலம் இதை பற்றி மேலும் கூறுவார். நிலச்சரிவு, வெள்ளப்பெருக்கு போன்ற காலங்களில் வீட்டுக்கு போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் இக்கருவி அனைத்து நேரங்களும் செயலாற்ற முடியும் என்பது இக்கருவியின் மற்றொரு சிறப்பம்சமாகும். இன்றைய இளைய தலைமுறைக்கு வனவிலங்குகள் பாதுகாத்து காடுகளை விளைவித்து புதிய வனங்களை உருவாக்குவோம் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தவே நாங்கள் இக்கருவியை வடிவமைத்தோம். சிறப்பான பசுமையான பூமியை உருவாக்குவோம் என்ற உறுதிமொழியை எடுத்துக்கொள்கிறோம். இதை பற்றி மேலும் கடந்த வாரம் நவம்பர் முதல் வாரத்தில் விழுப்புரம் டோல்கேட் அருகில் சிறுத்தை புலி ஒன்று அடிபட்டு